இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். பஜன்கோனா என்னன்னு தெரியுமா? பஜன்கோவா அப்படின்னா தெரியலையே. ஐ திங்க் அக்ரிகல்ச்சர் காலேஜ்க்கா, அது வந்து காரைக்காலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நேரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் தானே பஜன்கோன்னு சொல்லுவாங்க. பஜன்கோவா விவசாயத்துக்காக உள்ளது தானே. அப்படின்னா என்ன? தெரியுமே, எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் தானே, காரைக்காலில் தானே இருக்கு. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே. எங்க காரைக்காலில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று, அதுதானே? அனைவருக்கும் வணக்கம். இந்த பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், பஜன்கோ என்று கூறப்படும் இந்த ஆராய்ச்சி நிலையம் 1987ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் அன்று உருவாக்கப்பட்டது. இது அட்டானமஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரியால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இதனுடைய முக்கிய குறிக்கோள்கள் வேளாண்மையில் கல்வி மற்றும் விரிவாக்கம் ஆகியவற்றை முக்கிய குறிக்கோளாக கொண்டு உள்ளது. இந்த கல்லூரியானது ஆராய்ச்சி நிலையமாக 1997ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. இங்கு முதுநிலை கல்வி 1999 2000 ஆண்டு கல்வி ஆண்டு முதல் கொடுக்கப்பட்டு வருகிறது. தோட்டக்கலைத்துறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தோட்டக்கலை கல்லூரியானது 2016-17 நடந்து கொண்டு வருகிறது. இந்த கல்லூரியானது பஜன்கோவா சொசைட்டி என்ற சொசைட்டியால் நிர்வகிக்கப்படுகிறது. இதற்கு புதுவை அரசின் தலைமைச் செயலாளர்கள் அவர்கள் சேர்மனாக உள்ளார்கள். இந்த கல்லூரியானது 2015-16 முதல் இந்த கல்லூரியானது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி ICR என்று சொல்லப்படுகிற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதாவது இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தால் அக்ரிடேட் செய்யப்பட்டு வருகிறது. அந்த அக்ரிடேஷன் செய்யும்போது இங்கே இருக்கக்கூடிய நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கல்லூரிகளை விட, அண்ணாமலை பல்கலைக்கழக விவசாய கல்லூரியை விட அதிக தர சான்றிதழ் பெறப்பட்டிருக்கிறது என்பதை கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். மேலும் இந்த கல்லூரியானது UGC என்கிற நிறுவனத்தின் கீழ் 2F மற்றும் 12B ஆகிய வகையிலே இவை தரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த கல்லூரியானது இந்தியாவிலே இருக்கக்கூடிய நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரே வேளாண்மை கல்லூரி என்பதில் கூறிக்கொள்ள பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் இந்த கல்லூரிக்கு அந்த அந்தஸ்தை இந்திய உயரிய தொழில்நுட்பத்துறை, அதாவது DBT, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர்கள் நமக்கு 63 லட்சம் ரூபாய் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் மூலம் நாம் நம்மளுடைய ஆய்வகங்களை மேம்படுத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த கல்லூரியானது சென்ட்ரல் இன்செக்டிசைட் போர்டு மற்றும் ரெகுலேஷன் கமிட்டி அவர்களால் அக்ரிடேட் செய்யப்பட்டு இந்த கல்லூரியானது பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, பூஞ்சானக்கொல்லி ஆகியவற்றை தனியார் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு டெஸ்ட் செய்து கொடுக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லூரியானது
இந்த வருடம் முதல் 5 சப்ஜெக்டில் பிஹெச்டி ஆரம்பிக்க உள்ளோம். மேலும் இந்த கல்லூரியில் அனைத்து வசதிகளும் உள்ளன. இங்கு ஹைலி குவாலிஃபைடு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளார்கள். நன்கு எல்லா தரத்திலும் உயர்ந்த வகுப்பறைகள், ஆய்வகங்கள் உள்ளன. தேவையான உபகரணங்கள் அவையில் உள்ளன. ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் சிஸ்டம் உள்ளது. கம்ப்யூட்டர் லெபார்டரி, லைப்ரரி, மாட்டுப்பண்ணை மற்றும் பிளேஸ்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் செல், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் ஆகியவை உள்ளன. இது மட்டுமல்லாமல் இங்கு தேவையான ஆராய்ச்சி வயல்கள் உள்ளன. இந்த கல்லூரியானது மொத்தம் 220 ஏக்கர் நிலத்தில் அமையப்பட்டது. தேவையான ஆராய்ச்சி வயல்கள் உள்ளன. மாணவர்களுக்கு பிளே கிரவுண்ட், இங்கு செம்மைப்படுத்தப்பட்ட பிளே கிரவுண்ட் உள்ளது. மேலும் அதிநவீன உடற்பயிற்சி தரக்கூடிய ஜிம் ஒன்றும் இந்த கல்லூரியில் உள்ளது. இந்த கல்லூரியானது தன்னுடைய ஆராய்ச்சி திட்டங்களின் மூலம் இதுவரை 2 நெல் ரகங்களை உருவாக்கியிருக்கிறது. அவை KKLR 1, KKLR 2. அது மட்டும் அல்லாமல் இந்த கல்லூரியானது நிறைய வெளியிலிருந்து பெறக்கூடிய பணத்தை கொண்டு ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்கு ICR, ICRIP, ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட், ரெகுலர் ஸ்கீம் 2 உள்ளது. வாலண்டரி ஸ்கீம்ஸ் 10 உள்ளது. ஷார்ட் டேர்ம் அடாக் ப்ராஜெக்ட் 7 உள்ளது. ப்ரைவேட் ஸ்கீம்ஸ் 15 உள்ளது. இப்பொழுது கூட பாண்டிச்சேரி அரசாங்கம் இங்கு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு என்று ஒரு 3 கோடி அளவுக்கு இந்த வருடத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கல்லூரியானது ஆர்கானிக் ஃபார்மிங், சீட் டெக்னாலஜி, கிளைமேட், சால்ட் டாலரண்ட் வெரைட்டி, ப்ரிசிஷன் ஃபார்மிங், ஹை டென்சிட்டி பிளான்டிங் ஆகியவற்றில் தனது அனுபவத்தை பெற்றுள்ளது. இங்கு இருக்கக்கூடிய நமது பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பல்வேறு நிறுவனங்களுடன் செய்துள்ளது. எடுத்துக்காட்டாக இந்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் ஹைதராபாத், இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூரு மற்றும் இந்திய சிறுதானிய ஆராய்ச்சி நிலையம் ஹைதராபாத் போன்ற மிக பெரும் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளது. நாங்கள் NAC அக்ரிடேஷனுக்கு இந்த வருடம் சென்றுள்ளோம். இது மட்டுமல்லாமல் நமது கல்லூரியானது ஏற்கனவே அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தும் நாங்கள் இந்த வருடம் ஒரு 41 கோடி அளவுக்கு ஒரு கிளாஸ் ரூம்ஸ் ஃப்ரம் லைப்ரரி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஆடிட்டோரியம் கட்ட உள்ளோம். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய கல்லூரிக்கு இண்டோர் ஸ்டேடியம் மற்றும் சென்ட்ரலைஸ்டு லெபார்டரி காம்ப்ளெக்ஸ் பிரைம் மினிஸ்டர் JVK ஸ்கீம் வழியாக மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி மூலம் பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மொத்த பட்ஜெட் தொகையான 71 கோடியை பெற ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம். இந்த கல்லூரியானது நிறைய பயிற்சிகளை விவசாயிகளுக்கும், டிபார்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கும், NGOஸ்க்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். பல்வேறு தலைப்புகளில் சீட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மை, கலை மேலாண்மை, மெடிசினல் பிளான்ட்ஸில், வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் எல்லாத்துலேயும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன் இன்டர்ஃபேஷன் என்கிற ஆராய்ச்சியாளர் மற்றும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான ஒவ்வொரு மாதம் செய்து கொண்டிருக்கிறோம் கருத்து பரிமாற்றத்தை. எங்களிடம் சீட் ப்ரொடக்ஷன் மற்றும் சீட் வில்லேஜ் கான்செப்ட் ஆகியவற்றை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்டிங், வானிலை நிலவரத்தை பற்றி விவசாயிகளுக்கு தகவலை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் பல விஷயங்களை எங்களுடைய கல்லூரியிலிருந்து படிப்பு மட்டுமல்லாமல் பல்வேறு நிலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் அவர்களுடைய பங்களிப்புடன் SVSP விவசாயிகளுக்கு நாங்கள் பலவித உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கல்லூரியானது சென்ற வருடத்திற்கான
சீஃப் மினிஸ்டர் அவார்ட் ஃபார் சென்ட்ரல் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற ஒன்றை சென்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி எங்களுடைய புதுச்சேரி மாநில முதல்வர் ஐயா என்ஆர் அவர்களிடம் நாங்கள் பெற்றோம். அது மட்டுமல்லாமல் பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் அவார்ட் ஃபார் சி டெக்னாலஜி ரிசர்ச் பை ஐசிஆர் 2022 வாங்கினோம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் கல்லூரியானது முதல் 10 வளரும் வேளாண்மை கல்லூரி என்ற நிலையை எட்டியிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர்கள் அகில இந்திய பரீட்சைகளில் தேறி வருகிறார்கள். முக்கியமாக ஐசிஆர் ஃபெலோஷிப் வாங்குகிறார்கள். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர்கள் இன்றைக்கு டைரக்டர் ஆஃப் இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவர்கள் எங்களுடைய மாணவர்கள். அது மாதிரி எங்களுடைய மாணவர்கள் பல இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சினுடைய பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களில் ஆராய்ச்சியாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பேராசிரியர்களாகவும் இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர்கள் பல நாடுகளில் பல்வேறு நிலைகளில் ஆராய்ச்சியாளர்களாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டர்களாகவும் நல்ல பெயர் புகழுடன் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர்கள் சிவில் சர்வீஸ் என சொல்லப்படுகிற யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று 10க்கு மேற்பட்டவர்கள் ஐஏஎஸ் ஆகவும் ஐபிஎஸ் ஆகவும் 6 மாணவர்கள் பழைய மாணவர்கள் ஐஎஃப்எஸ் ஆகவும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் படித்து பல்வேறு நிலைகளில் இருக்கிறார்கள். சென்ற ஆண்டு கூட எங்கள் கல்லூரி மாணவி மிஸ் கவிதா அவர்கள் இந்திய வனத்துறைக்கு செலக்ட் ஆகி ஐஎஃப்எஸ் செலக்ட் ஆகி இப்பொழுது அவர் டேராடூனில் ட்ரைனிங்கில் உள்ளார். எங்களுடைய மாணவர்கள் பல வகையில் சிறந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நாங்கள் பல்வேறு நிலைகளையே எங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சிகளும் ஆக்கமும் ஊக்கமும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மாணவர்கள் வங்கி அலுவலர்களாக எல்லா வகையான வங்கியில் தனியார் மற்றும் அரசாங்க வங்கிகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வங்கி அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அலுவலர்களாக மட்டுமில்லாமல் அதிகாரிகளாகவும் மேனேஜர் நிலையிலையும் இருக்கிறார்கள். டிஜிஎம் ஏஜிஎம் போன்ற சிறந்த பதவிகளை இருக்கிறார்கள். எங்களுடைய மாணவர்கள் எஃப்சிஐ சென்ட்ரல் வார்ஹவுசிங் கார்ப்பரேஷன், டீ போர்டு, காஃபி போர்டு, சில்க் போர்டு, ஸ்பைஸ் போர்டு, டொபாக்கோ போர்டு என்ற பல போர்டுகளிலே அரசாங்க நிலையிலே டெக்னிக்கல் ஆஃபீஸர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய மாணவர்கள் தனியார் மற்றும் அரசாங்க கம்பெனிகளில் பல நிலைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆக எங்களது கல்லூரியானது அனைத்து வகையிலும் சிறந்து விளங்கக்கூடிய கல்லூரி என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இது மட்டுமல்லாமல் எங்கள் கல்லூரியை ஒரு பல்கலைக்கழகமாக உயர்த்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கோம். ஆக எங்கள் கல்லூரியானது அனைத்து வகையிலும் வளர்ச்சி பெற்று ஒரு பல்கலைக்கழகம் என்பதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. சிறந்த மாணவர்களை உருவாக்குவது, சிறந்த ஆராய்ச்சிகளை நடத்துவது, சிறந்த விதமாக வேளாண் விரிவாக்கம் செய்வது, இந்த மூன்றும் எங்களுடைய கல்லூரியுடைய முக்கியமான நோக்கமாகும். நாங்கள் எங்களுடைய விரிவாக்கம் மூலம் எங்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்த வேளாண் விரிவாக்க திட்டத்திற்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்களே விவசாயிகளுக்கு தேவையான விரிவாக்க உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களே ட்ரைனிங் பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கோம் விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையமான கேவிகே அவர்கள் மூலியமாக எங்களுடைய வல்லுநர்கள் பல்வேறு பயிற்சிகளை விவசாயிகளுக்கும் விவசாய விரிவாக்கத்துறை அலுவலர்களுக்கும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து வகையிலும் நாங்கள் விவசாயிகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறுவதில் பெருமைப்படுகிறேன். இந்த கல்லூரியில் 2 விதம். ஒன்று பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள். பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே நமக்கு மெரிட்டில் ஒரு 60 சீட் இருக்குது. அந்த மெரிட் சீட்டில் அவங்க ஜாயின் பண்ணலாம். அது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிற கட்டணம், அது குறைந்த கட்டணம். அதை தவிர்த்து இங்கு ஏறக்குறைய பிஎஸ் அக்ரிக்கு 44
இருக்கைகளும், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறைக்கு ஒரு 20 இருக்கைகளும் பிற மாநிலத்தவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திலே நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து சேரலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனை என்னவென்றால், அவர்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் மூலமாக தான் வர முடியும். அதாவது ஒரு ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட அவர்கள் 3 லட்சம் ரூபாய் அளவு கட்ட வேண்டியது. இந்த தருணத்தில் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகுந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹே நிஷா, எந்த காலேஜில் சேர போகிற? இன்னும் டிசைடே பண்ணல ஜானு. இன்னுமே டிசைட் பண்ணலையா? ரிசல்ட் வந்தே 1 மாதம் ஆகுது. எல்லாருமே காலேஜ்லேயே சேர்ந்துருப்பாங்க. நீ என்ன இன்னும் டிசைடே பண்ணலன்ற? ஆமாம் ஜானு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்பா ஒரு காலேஜ் சொல்கிறாங்க, அம்மா ஒரு காலேஜ் சொல்கிறாங்க. சரி, நீ எங்கே சேர போகிற? நான் பஜன்கோவில் சேரலான்னு இருக்கேன். அது எங்கடி இருக்குது? அது நம்ம காரைக்காலில் தான் இருக்குது. நமக்கு பக்கம் தானே, நாகப்பட்டினத்துலேருந்து ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். அதில் வந்து 50% கவுன்சிலிங்கில் போடுறாங்க, 50% வந்து காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டிருக்காங்க. நான் கவுன்சிலிங்கில் போட்டேன், எனக்கு கிடச்சிருச்சு நிஷா. ஓ அப்படியா? அப்போ நானும் அதில் சேரலாமா? இப்போ சேர முடியுமா? சேரலாம் நிஷா. 50% கவுன்சிலிங்கில் போயிடுச்சு, 50% வந்து காலேஜ் தானே ஃபில் பண்ணுறாங்க, அதில் சேர்ந்துக்கலாம். நீ வேணா நேராக போய்கிட்டு கேட்டுப்பாரு. சரி ஜானு. அது என்ன ஜானு பஜன்கோன்னு சொல்கிற? காலேஜ் பேரே பஜன்கோ தானா? இல்லை, அது வந்து ஷார்ட் ஃபார்ம் தான். பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். உனக்கு ஜவஹர்லால் நேரு காலேஜ் அப்படின்னு சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஜானு. இதை தான் பஜன்கோன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இது நல்ல காலேஜ் தான்ப்பா. முன்னாடி எப்போ 1987 இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஓல்டாக இருக்குல்ல, நல்லா வந்து அங்கே சூப்பராக சொல்லி கொடுப்பாங்களாம். அதனால தான் எங்கள் அம்மா வந்து அங்கே சேர சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி. இதில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது? இதுலையா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இருக்குது. நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் போட்டிருக்கேன். உனக்கு அக்ரிகல்ச்சர் வேணா அது போடு, இல்லைனா ஹார்டிகல்ச்சர் கூட ட்ரை பண்ணிப்பாரு. சரி ஜானு. சரி, இந்த காலேஜில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? 120 வந்து அக்ரிகல்ச்சருக்கு, 40 வந்து ஹார்டிகல்ச்சருக்கு இருக்குது. ஓ அப்படியா? சரி. அப்படின்னா நான் சீக்கிரமாக சேர்றேன். சரி நிஷா, இதுவும் நல்ல ஸ்கோப் இருக்கான். நம்ம அக்ரிகல்ச்சர்லாம் முடிச்சவங்க எல்லா இதுலேயும் தான் இருக்காங்க. நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நமக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காமலா போய்டும். ட்ரை பண்ணுவோம் ஜானு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.